ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சென்னா குன்னி கருவாட்டில் நம்ம கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஈடி ஆக்ஷன் ஃபேமிலி. இப்போ வந்து இந்த கருவாடு கிரேவி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இறாலையே பொடிசான கருவாடுங்க இது, சென்னா குன்னி. இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே தோலோடையே தான் இருக்கும். இது வந்து நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிறணும். மண் இதுவும் இல்லாமல் நல்லா அலசிக்கிறணுங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அலசுறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து ஆன் பண்ணி சிம்மில் வச்சு இது லைட்டாக ஒரு நிமிஷம் வந்து லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கிறணுங்க. ரொம்ப நேரம் வறுபட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு இதில் மண் நிறையா இருக்கும். அந்த மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இது வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து இதை வந்து 3 முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நம்ம லைட்டாக சூடு பண்ணி அலசையில் வந்து நம்மளுக்கு நைஸ் மணலெல்லாம் நல்லா தனித்தனியாக வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு சல்லடை மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போட்டு நம்ம கழுவிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் அள்ளி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது வந்து சல்லடையில் போட்டு கழுவியில் வந்து ஈஸியாக கழுவிடலாங்க. இப்போ அதே பாத்திரம் தாங்க நான் கழுவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு நல்லா பொரியவும் ஒரு 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து இப்போ பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நம்ம சேர்க்குறது வந்து ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும் இந்த கருவாடு தொக்குக்கு. இப்போ இது கூடவே வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வதக்கிடலாங்க. வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், பூண்டு வந்து ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து நான் தட்டி போட்டிருக்கேங்க. இது வந்து நம்ம எல்லா கருவாடை விட இறால வந்து கருவாடு வந்து கொஞ்சம் வந்து வாய்வாக இருக்கும். அதுக்காக வந்து நான் ஒரு 5 பல்லு பூண்டு தாங்க சேர்க்குறேன். இதில் நல்லா தட்டி போட்டாச்சு. அதை தட்டி போட்டு இந்த வெங்காயம்லாம் நல்லா செவந்து வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ வந்து இது கூட வந்து ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்திருக்கேங்க. இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். அடுப்பு வந்து இப்போ வெங்காயத்தில் இருந்தே நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வச்சு வதக்குறேன். இப்போ தக்காளியை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும் தக்காளி. இப்போ பாருங்கங்க, நல்லா தக்காளி வதங்கிருச்சு பாருங்கள். இது மூடி போட்டுட்டு சிம்மில் வைக்கையில் வந்து நம்ம வந்து அப்பப்போ கிண்ட வேணாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வந்துட்டு வதங்கிருங்க தக்காளி. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்க்குறேன். நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா தனியாத்தூளும் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கையில் வந்து நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு நல்ல ஒரு கிரேவியாக வந்துடும். இப்போ வந்து அதுக்கு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இந்த சென்னா குனியும் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிடலாங்க. இது கூடவே எல்லாத்துக்கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற்றிருக்க தண்ணியே நம்மளுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுவே நல்லா வற்றி வந்தால் போதுங்க. மேற்கொண்டு தண்ணி எல்லாம் சேர்க்க வேணாம். மிளகா வாடையும் இருக்காது. ஏன்னா நம்ம மிளகா ஏற்கனவே சேர்க்கலே லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டோம். அதனால் மிளகா வாடை எதுவும் இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கரலாம். இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்து நம்மளுக்கு கொதிக்கட்டுங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ வந்து நான் உப்பு செக் பண்ணி பார்க்குறேன். உப்பு பத்தலை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு வருது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறலாங்க. கொத்தமல்லி தூவிட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறிட்டு இப்போ வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சென்னா குன்னி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து அப்படியே கூட ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். அந்த கிரேவியை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.